ஒரு டிக்டாக் வீடியோ நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் கடல்ல குதிச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கடல்ல குதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா ஸ்பெயினுக்கு சொந்தமான சியட்டா நகரத்துல இந்த விஷயமானது நடந்திருக்கின்றது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மொரோக்கோல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கடல் வழியாக நீந்தி போய் இந்த சியட்டா நகரத்துக்கு போயிருக்காங்க. இவங்களுடைய கனவு என்னவா இருக்குன்னு சொன்னா தாங்க ஐரோப்பாவில குடியேறணும் என்பது இவங்களுடைய கனவா இருக்குது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா இந்த சியட்டா நகரமானது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஐரோப்பாவில இல்ல, இந்த நகரமானது ஆப்பிரிக்காவில தான் இருக்குது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஆப்பிரிக்காவில் இந்த நகரம் இருந்தாலும் இந்த நகரமானது ஐரோப்பாவுக்கு, அதாவது ஸ்பெயினுக்கு தான் இந்த நகரமானது சொந்தமானதாக இருக்கின்றது. இதனால தான் பார்த்தோம்னு சொன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மொரோக்கோல இருந்து கடல் வழியாக நீந்தி இந்த சியட்டா நகரத்துக்கு போயிட்டாங்க. இந்த சியட்டா நகரத்துக்கு போய் ஐரோப்பாவுக்கு சொந்தமான ஒரு இடத்துல குடியேறுவோம், அதற்கு பிறகு ஐரோப்பா நாடுகளுக்கு தாங்க போவோம் என்ற ஒரு கனவோட அங்க போயிட்டாங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா அங்க போன நிறைய பேர் இந்த கடல்ல பலியாகி இருக்கிறார்கள். இன்னும் அதிகமானவரை பார்த்தோம்னு சொன்னா திரும்ப மொரோக்கோவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள்ல ஸ்பெயினிஸ் ஓப்பன் என்று சொல்லி பதிவுகள் பகிரப்பட்டிருக்குது. இந்த பதிவுகளையும் டிக்டாக் வீடியோக்களை நம்பி அதிகமான மக்கள் மொரோக்கோல இருந்து கடல் வழியாக நீந்தி ஸ்பெயினுக்கு சொந்தமான சியட்டா நகரத்துக்கு செல்றதுக்கு முயற்சி செஞ்சு அதில் நிறைய பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.